தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கின தலைவர்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு 100க்கு 100 அடி 150 அடின்னு எவ்வளோ பெரிய தேச தலைவர்கள் நிறைந்த நாடு இது, எவ்வளோ பெரிய சாதனை மன்னர்கள் வாழ்ந்த நாடு இது. அவங்க யாருக்கும் இதில் சிலை வைக்காமல் அப்பாவுக்கு 180 அடி சிலையும் இந்த ஈவேராங்கிற மனிதருக்கு 136 சிலை வைக்கிற கேவலமான கொள்கை கொண்டவங்க நீங்கள் திராவிட இயக்கம். இன்றைக்கி இருக்கிற ஏதாச்சும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டீங்களா? ஸ்டாலின் உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, யார் பணம் கொடுத்தானோ ஒரு எதிர்க்கட்சி தலைவன் வாயை திறக்க சொல்லுங்கள். யாருக்கும் கேட்குறதுக்கு முதுகெலும்பு கிடையாது. நான் கேட்குறேன், எவ்வளோ பணம் செலவாச்சு, அதுக்கு எவ்வளவு பணத்தை வந்து யார் இதில் இருந்து அரசாங்கத்தில் இருந்து கிட்டினீங்களா? உங்களுக்கு தான் 1 லட்சம் கோடி இருந்தாலும் வீட்டில் இருந்து ₹1 கொடுக்க மாட்டீங்களே. அப்போ நெத்தியில் உபதி வச்சா உங்களுக்கு எதிரி. அப்போ நீ யார், எந்த இதில் எதிர்க்கிற? மத ரீதியை எதிர்க்கிற, இந்து மதத்தை எதிர்க்கிற, கடவுளை கும்பிடுபவனை எதிர்க்கிற நீங்கள்லாம் என்ன? அப்போ நீங்கள் அந்த மாதிரி எதிர்த்தா நாங்கள்லாம் விட்டுருவோமா? அவருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோமா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி முக்கியமான அரசியல் ஆடுகளம் தரும் செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி அலசல். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே மிகப்பெரிய விழாவிலே மிகப்பெரிய மேடையில் பேசியிருக்கிறார். வேடிக்கை என்னன்னா, வந்தது பிரதமர் மோடி பாஜகவை சேர்ந்தவர். அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்களை விட திமுக தலைவர்கள் தான் அதிக பேர் உட்காந்துருக்காங்க. அதுதான் எனக்கு புரியலை. எப்படி அவங்கள உட்கார வச்சாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? எனக்கு பதிலாக தங்கம் தென்னரசை கலந்து கொள்வார் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் தங்கம் தென்னரசை மட்டும்தானே உட்கார வைக்கணும். கனிமொழியை ஏன் உட்கார வச்சிங்க? அமித்ஷா இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார், கனிமொழியை மேடையில் உட்கார வைங்க. கனிமொழியை உட்கார வச்சது எந்த வகையில்? அடுத்தது டிஆர்பி ராஜா, அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நடப்பது இது அரியலூர் மாவட்டத்தில். டிஆர்பி ராஜாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எப்படி மேடையில் உட்கார வச்சிங்க? சிவசங்கரன் ஒரு மந்திரி, அவர் மேடையில் உட்காந்துருக்கார். அவர் எப்படி மேடையில் உட்கார வச்சிங்க? பாஜகவில் பார்த்தீங்கன்னா 2 பேர், எல் முருகன், நயினார் நாகேந்திரன். திமுகவில் பார்த்தீங்கன்னா 4 பேர். இது எல்லாத்தையும் விட சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா, திருமாவளவனை உட்கார வச்சுருக்காங்க. எப்படி உட்கார வச்சிங்க நான் கேட்குறேன். திருமாவளவன் இந்துத்துவாவை பற்றி கேவலமாக பேசுகிறவர். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சனாதானத்தை பற்றி அவர் மாதிரி மோசமாக இதுவரை யாரும் பேசியதில்லை. மோடியை பற்றி அவ்வளவு மோசமாக பேசியவர். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் வெளியேற்ற விடாமல் தடுக்க முடியும். யாரிடம் ஆராட்டுகிறார்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர்கள் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். அவரை எப்படி நீங்கள் மேடையில் உட்கார வச்சிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கேட்டால் அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அவர் தொகுதியில் வருதான். கங்கை கொண்ட சோழபுரம் அவர் தொகுதியில் வருதுன்னா அவரை கூப்பிட்டுருவீங்களா? அவர் ஒரு சாதாரண எம்பி தானே. நீங்கள் இப்போ இதில் திமுக காரங்கள்லாம் உட்கார வச்சிங்கன்னா அவங்க எல்லாம் இது மந்திரி, கனிமொழி மட்டும் எம்பி. அது இவர் சொல்லியிருப்பார், அமித்ஷா மேடையில் உட்கார வைங்கன்னு. இவர் எப்படி உட்கார வச்சிங்கிறது தான் என் கேள்வி. மூச்சுக்கு மூச்சு வந்து மோடியவும் பிஜேபியவும் மோசமாக பேசக்கூடியவர் திருமாவளவன். அவர் எப்படி உட்கார வச்சிங்க அப்படின்னா, சென்னைக்கு வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிறார். யார்? மோடி, பிரதமர் மோடி. அப்போ வட சென்னை எம்பி, தென் சென்னை எம்பி, மத்திய சென்னை எம்பியை மேடையில் உட்கார வச்சுருக்கீங்களா என்னைக்காச்சும்? அப்போ திருமாவளவன் மட்டும் எப்படி உள்ளே வந்தார்? எப்படி 1% ஓட்டு கூட இல்லாத திருமாவளவன் எப்படி உட்காந்தார், மேடையில் உட்காந்தார்? கதை என்னென்னா, பாஜகவில் அது சர்வசாதாரணம். கனிமொழிக்கு எப்படி இவர் சப்போர்ட் பண்ணுறாரோ அமித்ஷா எல்லா விஷயத்திலையும், அதே மாதிரி திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ணால் அங்கே உள்ள கருப்பு ஆடு இருக்குது பிஜேபியில். அந்த கருப்பு ஆடு யாரும் கிடையாது, எல் முருகன்.
எல் முருகனுக்கு பிஜேபி பாசத்தை விட ஜாதி பாசம் அதிகம். அதனால் திருமாவளவனுக்கும் அவருக்கும் ஜாதி பாசத்தில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா போன எம்பி எலெக்ஷனில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து பிஜேபியில் வந்து ஆள் நிறுத்தினாங்க. அப்போ தடா பெரியசாமிங்கிறவர் கொஞ்சம் இங்கே லோக்கலில் செல்வாக்கு இருக்கிறவர் கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்களை வச்சுக்கிட்டு டஃப்பான இது கொடுத்துருப்பார் போட்டி. அதனால் திருமாவளவன் பயந்து போய் ஜாதி பாசம் கொண்ட எல் முருகன்ட்ட சொன்னார், எனக்கு கொஞ்சம் வீக்கான ஆளுங்களை நிறுத்துங்களேன். இது அரசியல்வாதிகளுக்குள்ளே சகஜம், அப்படி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாரு, எல்முருகன் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்ட்டு அங்கே போய் தடா பெரியசாமிக்கு சீட்டு கிடைக்காம ஒரு பெண்ணை நிறுத்தினாங்க. வீக்கு கேண்டிடேட். தூத்துக்குடியில் அமித்ஷா சொல்லி வீக்கு கேண்டிடேட் போட்ட மாதிரி சிதம்பரத்தில் திருமாவளவனை எதிர்த்து எல் முருகன் தலையீட்டில் வீக்கு கேண்டிடேட் போட்டாங்க. வீக்கு கேண்டிடேட் போட்ட உடனே பெண்ணை போட்ட உடனே ஜெயிச்சிட்டார் திருமாவளவன். அதுவும் குறைஞ்ச ஓட்டில் ஜெயித்தார். தடா பெரியசாமியை போட்டிருந்தீங்கன்னா தோற்றுருப்பார் அவர். அதனால் அந்த ஜாதி பாசத்தில் வந்து எல் முருகன் இவருக்கு உதவி செஞ்சு அவரை கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சுருக்காரு. பிஜேபி உருப்படாமல் போகிறதுக்கு காரணமே இவங்க தான். கருப்பாடுகள் உள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய எதிர்க்கட்சி ஆளுங்களோடெல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் திருமாவளவனை உட்கார வைத்தது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. திருமாவளவன் உங்கள் பக்கம் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? வந்தால் 1% ஓட்டு இல்லை. அவருக்கு ஏன் இப்படி போய் காவடி தூக்குறீங்க எனக்கே புரியல. என்ன போல் கால்குலேஷன் எல் முருகனுக்கு தெரியாதா? போல் கால்குலேஷன் மற்ற பிஜேபிக்காரங்களுக்கு தெரியாதா? 1% ஓட்டு, அதுவும் இந்த தடவை விஜய்க்கு வந்தோடனே ஓட்டு பிரியும். அவர் பின்னாடி ஏன் சுற்றுறீங்க? அவர் 50 கோடி கொடுத்தாருன்னா ஸ்டாலின் பக்கம் தான் போவார். உங்கள் பக்கம் எப்படி வருவார்? அரசியல் கணக்கு யாருக்கும் புரியலையா பிஜேபிக்காரங்களுக்கு? அதனால் திருமாவளவனை மேடையில் உட்கார வைத்ததை அரசியல் ரீதியாக நான் கண்டிக்கிறேன். திருமாவளவன் வந்து உங்களுக்கு அரசியலில் வந்து நான் உங்களுக்கு எதிரிங்கும் போது அவருக்கு அரசியல் ரீதியாக அந்த மாதிரி நீங்கள் சலுகைகள் கொடுக்கக்கூடாது. அவர் வந்தால் உங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாது பிஜேபிக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. வருங்காலத்திலாவது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்கிறது தான் என்னுடையது. இதில் பாருங்கள், இவர் வந்தார் மோடி, வைகோட்டை போய் நிருபர்கள் கேட்குறாங்க, மோடி வந்திருக்காரு. அவர் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறவருங்க. அவர் என்ன இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அதனால் பிரயோஜனம் எதுவும் இல்லை, ஏதோ வந்திருக்கார் அப்படின்னு பேசுகிறார். இந்த வீடியோவை பாருங்கள். அவர் இந்தியாவில் எல்லா இடங்களுக்கும் தான் போகிறாரு. உலக நாடுகளுக்கெல்லாம் இடைவிடாது சுற்றுப்பயணம் செய்கிறவர் இந்தியாவின் பிரதமர். அதே போல் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து போய்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லையே. ஆனால் துரை வைகோட்டை கேட்டால் அவர் பையன் அப்பாவுக்கு எதிராக பேசுகிறார். இல்லை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா தமிழ்நாட்டுக்கே பெருமை. ஏன்னா அவரும் எம்பி, எப்படியாச்சும் பிஜேபி காலை பிடிச்சி மந்திரியாக வந்துடலாம், கூட்டணி மாறிடலான்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. துரை வைகோ பேசுகிறத கேளுங்க. ராஜேந்திர சோழனுடைய அந்த அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது போகிறாரு. அந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த நம்முடைய மன்னர் ராஜேந்திர சோழ மன்னராக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த நிகழ்வுக்கு போகும்போது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக நம்ம வந்து வேறுபடலாம். ஆனால் அந்த ஒரு நாட்டின் பிரதமராக அந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் அவர் வந்து செலவழித்து அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அது நமக்கு பெருமை. ராஜேந்திர சோழனுக்கு பெருமை, நமக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமையை நம்ம பார்க்கணும். ஆக இந்த மாதிரி கூட்டம் நடந்தது. அதில் இந்த கூட்டத்தில் ஒரு மோடி வந்ததில் ஒரு உருப்படியான விஷயம் நடந்தது. ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்போம்னார், ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைப்பேன்ட்டார். நல்ல விஷயம். ஏன்னா இவங்க தமிழர்கள், தமிழ்நாடு தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னு சொல்லிக்கிட்டு இந்த கருணாநிதியிலிருந்து இந்த ஸ்டாலின் வர இவங்க என்ன பண்ணாங்க, ராஜராஜ சோழன் உலகையே ஆண்டவன்னு சொல்கிறாங்க, உலகம் முழுவதும் இது பண்ணி பண்ணவன். ஆனால் அந்த ராஜராஜ சோழனுக்கு எந்த செலவச்சாங்க கேட்டால் அந்த டிஎம்கே ஐடி டீம்லேருந்து போகிறான். நாங்கள் எங்கள் கருணாநிதி 1972 ராஜராஜ சோழனுக்கு செலவச்சிட்டாருன்னு ஒரு சிலையை காமிக்கிறாங்க. ஆனால் எத்தனை அடியில் வச்சான்னு பாருங்கள்.
5 அடியில் வச்சானா 6 அடியில் வச்சானா பாருங்கள், சைஸை பாருங்கள். கருணாநிதிக்கு 80 அடி சிலை, நாட்டை குட்டிச்சவராக்குன, தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குன கருணாநிதிக்கு கடலுக்குள் 80 அடி சிலையாம். ஆனால் உலகையே ஆட்சி செய்த ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூரில் 5 அடி 6 அடியில் சிலையாம். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு 5 6 அடியில் சிலை ராஜராஜ சோழனுக்கு. இந்த ஈவேராங்கிற ஆளுக்கு திருச்சிக்கு பக்கத்தில் 136 அடியில் சிலை வைக்க போகிறானா. பார்த்துக்கங்க நாடு எங்கே போயிட்டு இருக்கு. நீங்கள்லாம் சாதனையாளர்களை மதித்தவர்களா நீங்கள்? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கின தலைவர்களுக்கெல்லாம் 100க்கு 100 அடி 150 அடின்னு எவ்வளோ பெரிய தேச தலைவர்கள் நிறைந்த நாடு இது, எவ்வளோ பெரிய சாதனை மன்னர்கள் வாழ்ந்த நாடு இது. அவங்க யாருக்கும் இதில் சிலை வைக்காமல் அப்பாவுக்கு 180 அடி சிலையும் இந்த ஈவேராங்கிற மனிதருக்கு 136 சிலை வைக்கிற கேவலமான கொள்கை கொண்டவங்க நீங்கள், திராவிட இயக்கம். அதனால் நல்ல வேலை மோடிக்காச்சும் அவங்களுக்கு ஒரு பெரிய செலவை பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேதாஜிக்கெல்லாம் 100 அடி செலவு வச்சுருக்காங்க. இவருக்கு ராஜேந்திரபுருக்கு வல்லபாய் பட்டேலுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் செலவு வச்சுருக்காங்க குஜராத்தில். இங்கே குப்பனுக்கும் சுப்பனுக்கும் நாட்டை குட்டிச்சவராக்கினவனுக்கெல்லாம் பெரிய அடியில் வச்சுருக்காங்க. அதனால் ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய சிலை அமைக்கணும். அது ராஜேந்திர சோழனுக்கும் நீங்கள் வைக்கிற 5 அடி 6 அடியில் வைக்கக்கூடாது, மிகப்பெரிய சிலை அமைக்கணும் அப்படிங்கிறத மோடிக்கு நம்ம கோரிக்கையாக விடுகிறோம். அதனால் பாஜக இன்னும் திருந்தலை, இன்னும் திமுகவுக்கு ஜாடாச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. பிஜேபியில் மேடையில் யாரை உட்கார வச்சாங்கன்னா நெய்னார் நாகேந்திரனையும் எல் முருகனையும் உட்கார வச்சுட்டாங்க. இந்த எல் முருகனை முதல்ல கட்சியிலேருந்து தூக்குனா தான்ப்பா உங்கள் பிஜேபி உருப்படும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திமுக கூட்டணி கட்சிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி உருப்படும்? எந்த சாதனையும் செய்யலை. ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தாருன்னு சொல்லி அவரை மந்திரியாக்கி எம்பியாக இருக்கீங்க. அவரை ஜாதி பாசத்தில் தான் அதிகம் இருக்கார், பிஜேபி பாசத்தை விட, ஆர்எஸ்எஸ் பாசத்தை விட. அப்படி இருந்தால் பிஜேபி எப்படி உருப்படும்? இப்போ 234 சீட்டு நிற்க போகிறாங்கல்ல, திருமாவளவன் கூப்பிட்டு எனக்கு இந்தந்த இதில் ஆளுங்களை வீக்காக போடுன்னா அந்த எல் முருகன் மத்திய அரசில் சொல்லி மத்திய பாஜகவில் சொல்லி அவருக்கு துணை போவார். அப்போ எங்கே உருப்படுறது? அதனால் மோடி அவர்களின் வருகை நல்ல விஷயம். தமிழ்நாட்டுக்கு பெரிய மன்னர்களுக்கெல்லாம் உரிய மரியாதை கிடைக்கப் போகுதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் மோடிக்கு தெரியாமல் வெறும் திமுக தலைவர்களை வச்சு திமுக மாநாடு மாதிரி ஆக்குனது பிஜேபி செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் மோடி விஜயத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள். அடுத்தது ஸ்டாலின் டிஸ்சார்ஜ். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்துட்டார், அப்போலோ ஆஸ்பத்திரியை விட்டு. உடலுக்கு என்ன? நம்ம எடுத்த செய்திகளின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த செய்தி என்னென்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு மூளைக்கு இரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு, இரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சு. அந்த இரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால தான் தலை சுற்று அப்பப்போ அவருக்கு வருது. ஏன் மூளைக்கு இரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு? மூளைக்கு ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சு. மூளைக்கு ஆக்சிஜன் சரியான முறையில் போடலன்னா நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, எந்த நேரத்துலையும் எது வேணாலும் வரலாம். கொஞ்சம் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டால் மூளைக்கு ஆக்சிஜன் குறைஞ்சா மயக்கமாயிடுவாங்க, பல்ஸு கீழே போயிடும், அப்புறம் மிக கஷ்டம். அதனால தான் டாக்டருங்க மூளைக்கு ஏன் இரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது இதயத்தில் இருந்து இரத்த ஓட்டம் மூளைக்கு போகணும். அப்போ இதயம் சரியில்லாமல் இருந்தால் மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையும். அப்போ இதயத்தில் எதுவும் இருக்கான்னு சொல்லி ஆஞ்சியோ எடுத்துருக்காங்க. ஆஞ்சியோவில் அடைப்புகள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டா இரத்த ஓட்டம் இதயத்தில் அதிகமாகிட்டா மூளைக்கு போகும்னு ஆஞ்சியோ எடுத்தாங்க. ஆஞ்சியோவில் பெரிய இதில் அடைப்பு இல்லை. அப்போ ஏன் இரத்த ஓட்டம் மூளைக்கு குறையுது அப்படின்னு டாக்டர் பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதனால் ஓரளவு சிகிச்சையை கொடுத்துட்டாங்க. ஆனால் சொன்னது, நீங்கள் முழுவதுமாக ஓய்வு எடுக்க வேண்டும், நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. சிஎம்மில் இருந்தால், சிஎம் பதவியில் இருந்தால் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? அவன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான், கட்சிக்காரன் போகிறான். இப்போ இந்த திருச்சி சிவா காமராஜரை பேசி அவருக்கு பெரிய தலைவலி.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சர்ச்சையாக பேசுகிறான், டென்ஷன் ஆகிறாரு. அப்போ அது மூளையை பாதிக்கும்ல. அதனால் ரொம்ப அமைதியாக, ரொம்ப இது இல்லாமல் இருக்கணும். நீங்கள் இதுலேயும் கவனம், மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உடலை மட்டும் யோசியுங்கள்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில் கனிமொழி எப்படியாச்சும் முதல்வரை மாற்றணும்னு அவர் நினச்சிட்டா, ஓய்வெடுக்கணும்னு நினச்சிட்டா, நம்ம முதல்வருக்கு இதை கேட்போம் அப்படின்னு ரேஸில் முன்னாடி நிற்கிறாங்களாம். ஆனால் அவங்க துர்கா ஸ்டாலின் பையனை துணை முதல்வர் ஆக்கியாச்சுல்ல, அதனால தான் பையனை தான் ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஒற்றை காலில் நிற்கிறாங்களாம். துர்கா ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் ஆகாது, 7ஆம் பொருத்தம். அதனால தான் அவங்க புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட கூப்பிடவே இல்லை கனிமொழியை. அதனால் ஸ்டாலின் ஓய்வெடுப்பாரா, ஓய்வெடுத்தால் முதல்வர் பதவி காலியாகுமா, முதல்வர் பதவி காலியானால் யார் முதல்வர் ஆவார்கள் அப்படிங்கிற இதெல்லாம் இப்போ திமுகவில் வர ஆரம்பித்து விட்டது. அதனால் திமுக இனிமேல் பழைய வேகத்துடன் இயங்க முடியாது. ஸ்டாலின் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டால் கூட அவர் உடம்புக்கு ஆபத்தாக முடியும். அதனால் ஸ்டாலின் முழு ஓய்வு எடுக்க வேண்டும். அதனால் டென்ஷன் ஆனார்னா, கொஞ்சம் அதிக கோபமாக பேசினாலே மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும், மூளைக்கு போகிற ஆக்சிஜன் பாதிக்கப்படும். அதனால் அவர் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல ஆயுளுடன் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வேண்டுறோம். அவர் ஒன்றும் பகைவர் இல்லை, எங்களுக்கு மாற்று கருத்து கொண்டவர். அதனால் அவருக்கு உடல் அளவில் எந்த இதுவும் அவர் பாதிக்கப்படணுங்கிற கீழ்த்தரமான எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதனால் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உடல் நலத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவனை வேண்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்காதில்ல. அதனால் எங்களுடைய வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவங்களுக்கு தான் மனிதாபிமானம் இல்லை, நமக்கு மனிதாபிமானம் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் முழு பூரண குணம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வாழ்த்தாக தெரிவிப்போம். பட் உடலில் இருக்கும் பிரச்சனைகள் இதுதான். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்த்து தெரிவிக்கிற அதே சமயத்தில் மற்றது தெரிவிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்போலோவுக்கு போனார அதில் முதல் விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டாலின் புரிஞ்சுக்கிறணும் என்னென்னா, இதே மாதிரி அப்போலோவில் முதல்ல எம்ஜிஆர் 84 அட்மிட் ஆனார். என்ன ஆச்சு, எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு செல்லும் வரை லட்சக்கணக்கான தொண்டன் குமிஞ்சு வாசல்லே உட்காந்து அங்கேயே படுத்தான். அப்போ புரிஞ்சுக்கங்க, தலைவர்களிலே யாருக்கும் மதிப்பு இருக்கிறது. அண்ணாதுரை சாகும்போது ஆயிரக்கணக்கான பேர் மொட்டை போட்டான். அப்போ அந்த தலைவர்களுக்கு இருந்த செல்வாக்க பாருங்கள். எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் இருந்தான். ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகும்போது ஆயிரக்கணக்கான பேர் வெளியிலேயே உட்காந்துருந்தான். நன்றாக யோசியுங்கள். கருணாநிதி காவேரி ஆஸ்பத்திரியில் 2017 அட்மிட் ஆகும்போது வெளியில் ஒரு தொண்டன் இல்லை. காரணம், தானாக வரணும். இவங்க ரூபா கொடுத்து தான் கூட்டுறாங்க. ஒரு தொண்டன் வரல கருணாநிதி இருக்கும்போது. அப்போ புரிஞ்சுக்கங்க, மக்கள் எப்படி, மக்களுடைய ரியாக்ஷன் என்ன. கருணாநிதிக்கே மக்களுடைய ஆதரவுங்கிறது தொண்டனுடைய ஆதரவு இல்லைங்கிறது உறுதி. அந்த திமுகன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் உட்காந்தாரு, எத்தனை பேர் இது பண்ணா. எம்ஜிஆர் இது பண்ணும்போது எல்லா மசூதிகள், எல்லா சர்ச்சுங்க, எல்லா கோயில்கள்லேயும் பூஜை நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பெண்கள்லாம் நிறைய அழுதாங்க. ஸ்டாலின் இருந்ததுக்கு ஒரு தொண்டன் வந்தானா அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி? நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசி டிஸ்சார்ஜ் ஆகிற இன்றைக்கி சேகர் பாபு இவங்களெல்லாம் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு வாசலில் வரும்போது குதிக்க வச்சாங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, மா சுப்பிரமணியிட்ட, எதுக்காக அவரை போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்கலை, தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்கன்னா, தனியார் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குமா? ஏன் அப்போலோவில் சேர்த்தா மற்ற நோயாளிகளுக்கு தொந்தரவாக இருக்காதா? உள்ளே போகிறவங்களெல்லாம் எப்படி வடிகட்டி அனுப்புனீங்க, எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணி அனுப்புனீங்க, எவ்வளவு அசௌகரியம் நோயாளிகளுக்கும் அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கும். அப்போலோ ஆஸ்பத்திரியில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதியே இங்கே வர வேணாம், வந்தால் எங்கள் ஆஸ்பத்திரியே நாசமாக போயிடுதுங்க. எத்தனை ரூமை ஒன்றா எடுத்தீங்க? மா சுப்பிரமணிக்கு தான் கேட்குறேன். எதுக்காக ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? மற்ற நோயாளிகளுக்கு இது வருமா? சரிம்மா, இதை வைங்க. செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூரில் இருந்துட்டு எதுக்கு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனீங்க? உங்கள் தலைமையில் அரசு ஆஸ்பத்திரிலாம் சீரழிஞ்சு கிடக்கு. ஒழுங்கான மருந்து இல்லை, பல விஷயங்கள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு.
இப்போ கடைசியாக ஒன்று ஸ்டாலின் போயிட்டார். இந்த நேரத்தில் நமக்கு சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறதும் தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அண்ணாதுரை குணமான உடனே காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தனாகி எவ்வளோ செலவாச்சு, யார் பணத்திலேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டாங்க வந்த முதல் நாள். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வியும் கேட்க விரும்புகிறோம். எவ்வளோ செலவாச்சு, எங்கேருந்து பணம் எடுத்தீங்க, மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்தீங்களா? அண்ணாதுரை இன்னைக்கு வேணாம் அப்படின்ட்டு நட்பு இதில் எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை இருந்தேன்னு சொன்னார். நீங்கள் யார் பணத்தை எடுத்தீங்க? உங்கள் பையன்தான் ரெஜிமெண்ட்டுன்னு வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் கார் இல்லையே. 2 கோடி கார் வந்து என் பையன் காருன்னீங்களே. 2 கோடி காரை கொடுத்த அதே பையன் ரெஜிமெண்ட்டு உங்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரி பில்லை கொடுத்தாரா? இல்லை உங்கள் கட்சியில் தான் அன்னைக்கு அண்ணாதுரை இருக்கும்போது திமுக கட்சியில் பைசாவே இல்லை, அதனால் எம்ஜிஆர் கொடுத்தாரு, நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் திமுக அறக்கட்டளையில் 10,000 கோடி இருக்குங்கிறாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தானே இது. அங்கேருந்து பணம் வாங்கியிருந்தீங்களா அப்போலோவுக்கு? இல்லை இளிச்சவாயம் பொதுமக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்தீங்களா? உங்கள் அப்பா சமாதிக்கு வந்து 100 கோடி 200 கோடின்னு இளிச்சவாயம் மக்களுடைய வரி பணத்திலேருந்து கொடுத்து சமாதி கட்டினீங்களே, அது மாதிரி உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு இளிச்சவாயம் மக்கள் பணத்திலேருந்து கொடுத்தீங்களா? மக்கள் பணத்திலேருந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி உறுத்தலையா? இன்றைக்கி இருக்கிற ஏதாச்சும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டீங்களா? ஸ்டாலின் உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, யார் பணம் கொடுத்தானோ ஒரு எதிர்க்கட்சி தலைவன் வாயை திறக்க சொல்லுங்கள். யாருக்கும் கேட்குறதுக்கு முதுகெலும்பு கிடையாது. நான் கேட்குறேன், எவ்வளோ பணம் செலவாச்சு, அதுக்கு எவ்வளவு பணத்தை வந்து யார் இதிலேருந்து அரசாங்கத்திலேருந்து கட்டினீங்களா? உங்களுக்கு தான் 1 லட்சம் கோடி இருந்தாலும் வீட்டிலேருந்து 1 ரூபா கொடுக்க மாட்டீங்களே. வாசலில் காவல் காக்கிற போலீஸ்காரனுக்கு ஒரு 2 இட்லி வாங்க கொடுக்க மாட்டீங்களே, ஒரு காஃபி கொடுக்க மாட்டீங்களே. உங்கள் கலாச்சாரமே அது தானே. கோடி கோடியாக கொள்ளையடித்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் தான் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இன்பம் அதிகம். அதனால் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளவு செலவானது, அதை யார் செலவழித்தார்கள், மக்கள் பணத்திலிருந்து எடுக்கப்பட்டதா உங்கள் பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது அதிமுக வருவோம். பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்றைக்கி சொல்லியிருக்கார், ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு தென் தமிழ்நாட்டில் நல்ல செல்வாக்கு இருக்காது, அவர் வந்து விஜயோடு சேர்ந்தால் விஜய்க்கு நல்ல வலு சேர்க்கும், இபிஎஸ்ஸுக்கும் அவருக்கும் ஒத்து வரல, அதனால் விஜய் அவர்கள் ஓபிஎஸ்ஸுடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் போன தடவை ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னார். அவர் தனியாக நின்னார். அவருக்கு 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே கிடைச்சது. அதிமுக அஃபிஷியல் கேண்டிடேட்டை விட அதிகம் கிடைச்சது. எப்படி கிடைத்ததுன்னு நாங்கள் பார்க்கும்போது முக்குளத்தூர் நிறைய பேர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க, இவருக்கு ஓபிஎஸ்ஸுக்கு. அதனால தான் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் வாங்கினார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தென் தமிழ்நாட்டில் அவர் மதுரை தேனி பக்கம் சேர்ந்தவர், அங்கேயும் அவருக்கு ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் உள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார். அதனால் ராமநாதபுரம் திருநெல்வேலி இதிலெல்லாம் ஓட்டுக்கள் இதாகும், அதிமுக ஓட்டுக்களை பிரியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த இபிஎஸ்க்கு கொஞ்சமாச்சும் அரசியல் சாதுரியம் இருந்தால் அவரை கையில் போட்டுக்கணும். கெஞ்சுறார், கையெடுத்து கும்பிடுங்கிறார் ஓபிஎஸ், என்னை சேர்த்துக்கங்கிறார், எந்த பதவியும் வேணாங்கிறார். அப்படி இருக்கும்போது அதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தணும்? இபிஎஸ் உண்மையிலே அதிமுகவை பலமாக வைக்கணும்னு நினச்சா ஓபிஎஸ்ஸையும் தேடி வர்ற ஓபிஎஸ்ஸையும் உட்கார வச்சுட்டு ஓட்டு பிரியாமல் பார்த்துக்கலாமே. ஆனால் இபிஎஸ் ஒத்த காலில் நிற்கிறார். அதிமுக தொண்டர் எல்லாம் சொல்கிறேன், இது இபிஎஸ் கட்சி இல்லை, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் கட்சியை பலப்படுத்தணும்னு உண்மையான அதிமுகக்காரன் நினைப்பான். இபிஎஸ்க்கு ஏன் பலப்படுத்தணும்னு நினைப்பு வரலன்னு தெரியல. சசிகலாவை கூப்பிடக்கூடாது, கூப்பிட வந்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுவாங்க. டிடிவி ஆபத்தானவர், அவரும் கட்சியை கைப்பற்றுவார். ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லையே, அவர் கட்சியை விட்டு விலகி இவ்வளவு நாளாகி இன்னும் தனி கட்சிங்கிறத ஆரம்பிக்கலையே. அப்போ அவரை சேர்த்துக்கலாமே. அதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தணும்? அதனால் இபிஎஸ்ஸுக்கு ஒரு அரசியல் சாதுரியம் இருக்காங்கிறது எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, போன தேர்தலில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடுன்னு கொடுத்தார். ஜட்ஜ் ஆர்டரே போட்டார். மற்ற ஜாதிக்காரவங்க நிறைய பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடல. நான் பல பேர்கிட்ட கேட்கும்போது ஏன் போடலன்னு கேட்டால், என்ன சார் ஒரு ஜாதிக்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு அப்படின்னு மற்ற ஜாதிக்காரெல்லாம் கோவிச்சுக்கிட்டாங்க.
சரி, ஓட்டை பார்த்தீங்கன்னா இவர் இடஒதுக்கீடு வன்னியர் பெருமக்களுக்கு கொடுத்தா வட தமிழ்நாட்டில் ஓட்டு அதிகம் விழுகலை. எதுக்கு? அதிமுகவுக்கு. அப்போ ஒரு அரசியல் சாதுரியம் வேணாமா? அதுக்கப்புறம் அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரத்தாயிடுச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க. அவங்கள நம்ப முடியாது. இதை நம்பிக்கிட்டு இப்போ விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன அது இபிஎஸ் மறுபடியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பேன்கிறது. அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நான் சொல்லலை. மற்ற ஓட்டெல்லாம் பாதிக்குமேங்கிற சிந்தனை கொஞ்சமாச்சு இருக்கா? இல்லை இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கப்புறமே வன்னியர் பெருமக்கள் ஓட்டு உங்களுக்கு விழுந்ததா? இதெல்லாம் அரசியல் சாதுரியம் இல்லை. இதெல்லாம் யோசிக்கவே தெரியாதா உங்களுக்கு? இபிஎஸ் அரசியல் இது ஆட்சி வரும்போது தேர்தல் வரும்போது ஒரு திட்டத்தை கொடுத்தால் மற்றவங்களுடைய எதிர்ப்பு வரும். அதெல்லாம் யோசிக்க வேணாமா? ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னா, எடப்பாடி அவர் தொகுதியில் நின்னா அங்கே வன்னியர்கள் ஓட்டு நிறையா இருக்குது, அது நமக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற சுயநலத்தில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்து மற்ற ஜாதிக்காரங்களை பகைச்சுக்கிறாரு. இதன் மூலம் இவர் அந்த தொகுதியில் ஜெயிக்கலாம், ஆனால் அதிமுக பல தொகுதிகளில் தோல்வி அடைந்து விடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்குது. அவருக்கு அரசியல் சாதுரியம் இவ்வளோ நாள் எப்படி அரசியல் இருந்தாருங்கிறது எனக்கும் புரியலை. அரசியல் சாதுரியம் அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் இப்போ ஓபிஎஸ் விஜய் பக்கம் போகிறாரு. அதிமுகவின் ஓட்டுக்கள் பிரியும். ஜாதிவாதம் தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்ததே முக்குளத்தூர் தான். அதனால தான் எம்ஜிஆர் அவர் இது பூரா அருப்புக்கோட்டை, மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டின்னு அந்த முக்குளத்தூர் பெல்ட்டில் தான் நின்னார் எம்ஜிஆர். அவ்வளோ ஓட்டு அங்கே விழுந்தது. அவ்வளவு சாலிடாக இருந்ததை கெடுத்துக்கொள்கிறார். அவங்க நிறைய எதிர்ப்புகள் வருது. நிறைய மற்ற ஜாதிக்காரங்களும் இதை சொல்லி எதிர்க்கிறாங்க. அப்படிங்கிறதுல இபிஎஸும் சரியான முறையில் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார். அதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை கெடுக்கிறார். அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் சொன்ன இபிஎஸ்கிட்ட சொல்லுங்கள், அரசியல் சாதுரியம் சுத்தமாக தெரியவில்லை. 2 விஷயத்தில் ஓபிஎஸ் ஓட்டை பிரிக்காமல் பார்த்துக்கணும். வந்து காலில் விழுபவரை ஒரு பேருக்காவது அவர் உங்களை கவுத்துற அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாது. ஆனால் டிடிவி தினகரன் மோசமானவர், சசிகலா மோசமானவர், அவங்கள சேர்க்காதீங்க. ஓபிஎஸ்ஸை நீங்கள் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த ஜாதி இடஒதுக்கீடை நீங்கள் இது பண்ணிங்கன்னா மற்ற ஜாதி ஓட்டுக்கள் பாதிக்கும். இது அவருக்கு போய் யாருக்கு சொல்கிறது? 400 கோடியை கொடுத்துட்டு எவனையோ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு தேர்தல் தொகுதாளன்னு வச்சுக்கிட்டு அவங்க பையன் சொல்கிற ஆளெல்லாம் இது பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோனும் இல்லாமல் வாட்ஸ்அப்பும் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அதிமுகவை தவறான வழிக்கு தோல்வியின் பாதைக்கு கொண்டு சென்று விடுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இபிஎஸ் தன்னுடைய சாதுரியத்தை மாற்ற வேண்டும். நல்ல அரசியல் சாதுரியத்தை இது பண்ணிக்கங்க. உங்களுக்கு அரசியல் சாதுரியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய ஜெயண்ட், மிகப்பெரிய ஆளுமை கொண்ட 2 தலைவர்கள் நடத்தினது அந்த கட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதான்னா சாதாரண விஷயம் அல்ல. அந்த கட்சியில் இப்படி ஒரு ஆள் இருந்து கொண்டு அதிமுகவின் வெற்றியை கெடுத்து விடுவாரோ என்ற ஆதங்கத்துடன் நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் புரிஞ்சுக்கங்க, அதிமுகவை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த வாஞ்சிநாதன் கேஸ். இன்றைக்கி எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. வாஞ்சிநாதன், சுவாமிநாதன் எல்லோரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அரசர் சாமிநாதனின் நீதி, அரசர் சாமிநாதனின் நடவடிக்கை சட்டவிரோதம், நடவடிக்கை சட்டவிரோதம், நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இந்திய தலைமை நீதிபதியிடம், இந்திய தலைமை நீதிபதியிடம் காந்திநாதன் புகாரை மீது, காந்திநாதன் புகாரை மீது இது எல்லாம் திமுக காரன் தான் தூண்டி விடுறான். இவர் பாருங்கள் திரும்ப குதிக்கிறார். அந்த சுவாமிநாதன் திரும்ப பேசும்போது அந்த வீடியோவை பாருங்கள், நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டுன்னு பேசுகிறார். வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் ஒரு அட்வொகேட். அவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த ஊர்ல ஒருத்தர் RSS பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியா உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப நெத்தியில விபூதி வச்சா உங்களுக்கு எதிரி. அப்ப நீ யாரு, எந்த இதுல எதிர்க்கிற? மத ரீதியை எதிர்க்கிற, இந்து மதத்தை எதிர்க்கிற, கடவுளை கும்பிடுபவனை எதிர்க்கிற நீங்கள்லாம் என்ன? அப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் விட்டுருவோமா? அவருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோமா? தைரியம் இருந்தால் சாமிநாட்ட மோதி பாருங்கய்யா. என்ன திருமாவளவன் ஒரு பொறுப்பானாலும் என்ன சொல்கிறாரு? உச்சநீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுமே நடவடிக்கை எடுக்கணுமே. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுத்துருவாங்களா? நியாயம்னு ஒன்றும் இல்லையா? தவறு செஞ்சுருக்கணும்ல.
கிழிச்சு போட்டான் உங்கள் புகாரை உச்ச நீதிமன்றத்தில். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிபதிகளோட இது வச்சுருக்காங்க. அவங்க எத்தனையோ கேஸ் அப்பீல் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க, யார் கேஸு, ஜட்ஜி யார், ஆனந்த் வெங்கடேஷனா, அவர் சொன்னதான் ரைட், டிஸ்மிஸ்ட் அப்பீல். யார், சாமிநாதனா, அவர் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். அங்கே அளந்து வச்சுருக்கானே, நீங்கள் போயிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவன் இந்துவன், இவன் ஆர்எஸ்எஸ்வன், இந்த மாதிரி இது போய் கொடுப்பீங்க. இந்து ஆர்எஸ்எஸ் எங்கேயா வந்தது நீதிபதிகிட்ட? நீதிபதி மனசாட்சியை பார்த்து கொடுக்குறான். விழுத்துட்டு இவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த திமுகவில் இருக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்காங்க வக்கீலுங்க, அவங்க தூண்டி விட்டு தான் பண்ணுறாங்க. அது யார் யாருன்னு நான் பேர் சொல்லுவேன், தேவை ஏற்படும் போது சொல்கிறேன். திமுக குரூப் இங்கே சென்னையில் இருக்கான், இவங்க தான் என்ன பண்ணுறான், அதை வச்சுக்கிட்டு அது ஒரு அரசியல் கூடாரமாக மாற்ற வேண்டும். எது, சென்னை உயர் நீதிமன்றத்தை குதிக்கிறான். அந்த இதெல்லாம் நடக்காதப்பா. நீ எவ்வளோ குதிச்ச, நீ திமுகவை குதிச்சா அதிமுக வக்கீல், பாஜக வக்கீல், மற்ற இயக்கங்களின் வக்கீல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நாங்கள்லாம் விட்டுருவோமா அவங்கள? ஒட்ட வாழை நறுக்கிடுவோம் அவங்கள. அதனால் நீ எங்கே வேணாலும் போய் போராடு கேட்குறாங்க 8 ஓய்வு பெற்ற நீதிபதி. அது எப்படி உங்கள் வழக்கை நீங்களே விசாரிக்கலாம்? ஏன் அவருக்கு சட்டம் தெரியாதா? முன்னாள் நீதிபதிகளாக இருந்த உங்களுக்கே சட்டம் தெரியும் போது அவர் இப்போது நீதிபதியாக இருக்கும் அவருக்கு சாமிநாதனுக்கு சட்டம் தெரியாதா? சவுக்கு சங்கர் கேஸ் வரும்போது கூட சாமிநாதன் என்ன பண்ணார், தலைமை நீதிபதிக்கு அனுப்புனார், உங்கள் பெஞ்சு விசாரிங்கன்னு. தலைமை நீதிபதி தான், நீங்களே விசாரிங்கன்னு இவருக்கே கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். என்னுடைய வழக்குக்கு நானே நீதிபதியாக இருக்கக்கூடாது, வேணாம், நான் தலைமை நீதிபதி இல்லை, இதில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நீங்களே விசாரிங்கன்னாரு. அப்புறம்தான் சுவாமிநாதன் விசாரித்தார். இப்போவும் அவர் என்ன பண்ணார், ஆரம்பகட்ட விசாரணை பண்ணுறாரு. இந்த அன்றைக்கி சொல்லிட்டார், இது தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு அனுப்புங்க, அவ்வளோதானே, தலைமை நீதிபதி பெஞ்சு விசாரிக்கட்டும். அவர் மேலே உள்ள வாஞ்சிநாதன் மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இவர் வெறும் இதை மட்டும் கொடுக்கல, புகார் மட்டும் கொடுக்கல. புகார் கொடுத்தாரு எங்கே, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு. புகாரில் ஆதாரம் இருக்கணும்ல. சும்மா புகார் கொடுத்தோன்னே ஒருத்தர் ஜட்ஜை தண்டி சொல்லுவாங்களா? அவர் ஜாதி ரீதியாக கொடுக்குறாருங்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல. சும்மா அவர் ஜாதி ரீதியாக கொடுத்தாரு, தூக்கி கிழிச்சு போட்டான். இவர் தெரிஞ்சு போச்சு நடவடிக்கை எடுக்கலைன்னு. அதனால் இவர் பேரை கெடுக்கிறதுக்காக இன்டர்நெட்டு இணையதளத்தில் பூரா இவர் கொடுத்த புகாரை விட்டு அவர் பேரை கெடுக்கிறாரு. அப்போ அது கண்டம் இது தானே. ஒரு நீதிபதி மேலே புகார் கொடுத்தீங்க, நடவடிக்கை எடுக்கலை, ஆதாரங்கள் இல்லை, வாய்மூடிக்கிட்டு தானே இருக்கணும். நான் புகார் கொடுத்துட்டேன்னு புகார் காப்பியெல்லாம் போட்டு இன்டர்நெட்டில் ஒவ்வொருத்தருக்கா போட்டால் அப்போ அந்த நீதிபதியின் பேரை கெடுக்கிறதாகாதா? எதுக்காக கெடுக்கிறீங்க? உங்கள் திராவிட அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை எடுத்து எந்த நீதிபதியும் திரும்ப கொடுக்கக்கூடாது. கொடுக்கலன்னா மொட்டை கடிதாசி போடுவீங்க, அவங்க மேலே புகார் கொடுப்பீங்க, ஃபோனில் மிரட்டுவீங்க. இதுதானே உங்கள் கலாச்சாரம். அதனால தான் சொல்கிறேன், நீ இத்தனை பேர் எதிர்த்துக்கிட்டு ஒரு நல்ல நீதிபதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்தால் அவருக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான குரல் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுகனா நீ எல்லா வேலையும் பண்ணிடுவியா? வச்சுக்கிட்டு உங்கள் வக்கீலுங்க, நாங்கள் இந்த வக்கீல், என்ன வக்கீல் ஒன்றும் ஒரு ஒழுங்கான இதுக்காக போராடு, உன் பின்னாடி வரோம். கட்சி இதுக்காக திமுகவுக்கு ஆதரவாக நீ போராடுவேன், நாங்கள்லாம் இழிச்சவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அதனால் தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இந்த கூட்டம் திராவிட கூட்டம், திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் எதிராக தீர்ப்பு கொடுக்கும் நீதிபதிகளை பயமுறுத்துவது கூடிய கூட்டம். திமுகவிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு பொய்யான புகாரை நீதிபதியிட்ட கொடுத்து பயமுறுத்தினா அவர்கள் வருங்காலத்தில் திமுகவுக்கு எதிராக புகார் கொடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய சுயநல கூட்டம். இந்த கூட்டத்தை நம்பாதீங்க, வழக்கறிஞர்களுக்கும் சொல்ல இந்த கூட்டத்துக்கு பின்னாடி போகாதீங்க அப்படிங்கிறது. அதனால் எந்த நிலையிலும் இந்த இவருக்கு வாஞ்சிநாதன் தலைமையில் செயல்படும் வழக்கறிஞர்களுக்கு நம்ம ஆதரவை கொடுக்கக்கூடாது. பூரா இவங்க நாஸ்திக கூட்டம், திமுகவில் இருக்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டம் அவங்களுக்கு சார்பாக போகக்கூடிய ஃபுல்லாக பணத்தை வாங்கிக்கிட்டு தான் சாமிநாதன் பேரில் அந்த புகாரை எழுதி அவர் பேரை கெடுத்தார்கள். அதனால் நீதிபதிகளுக்கும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? உங்கள் நீதியரசர்களை எப்படி திமுக ஆளுக டார்கெட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? மனசாட்சியுடன் தீர்ப்பு கொடுங்க. இவங்களுக்கு இன்னமே பயப்படாதீங்க. அதனால் இது தீயவர்கள் கூட்டம், அரக்கர்கள் கூட்டம், சமூக விரோதிகளின் கூட்டம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெஞ்சுக்கு போகுது. அவர் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.